சேது கலந்து கொண்ட முக்கியமான கூட்டம் முடிந்தவுடன் முகம் முழுவதும் கோபம் நிரம்பிய நிலையில் வேகமாக வெளியே வந்தார். அவர் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. யாருடைய அனுமதியால் தமிழ் செல்வி இவ்வளவு தூரம் வந்து தனது மகளை அழைத்துச் சென்றாள் என்ற கேள்வி அவரை உள்ளுக்குள் எரித்துக் கொண்டே இருந்தது. தந்தையிடம் பேசிச் சமரசம் செய்து 2 நாட்களாவது குழந்தைகள் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று சொல்ல வைத்திருந்தார். ஆனால் அந்த ஆசை ஒரு கணத்தில் சிதறிப் போய்விட்டது. அப்போது அருகில் இருந்த கருப்பு அமைதியாக அவரை நோக்கி, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்து பேச ஆரம்பித்தார். தமிழ் மீது எந்த தவறும் இல்லை என்றும் இந்த பிரச்சனைக்கு முழு காரணமும் ஈஸ்வரிதான் என்றும் அவர் சொன்னவுடன் சேது ஒரு நிமிடம் அமைதியாக நின்றார். வீட்டுக்குள் இருக்கும் பழைய பகை இன்னும் முடியாமல் இருப்பதால்தான் இந்த சண்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் குழந்தைகளை பிரித்து வைத்து காட்டுவேன் என்று ஈஸ்வரி சவால் விட்டதையும் கருப்பு சொல்லியபோது சேதுவின் கோபம் இன்னும் அதிகரித்தது. இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்த குடும்பம் மீண்டும் பழைய காயத்தை திறந்து வைத்தது போல அவரது மனம் உடைந்து போனது. அதே நேரத்தில் ஊருக்குத் திரும்பிய தமிழ் செல்வியை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். 2 மணி நேரத்திற்குள் சென்னைக்குப் போய் குழந்தையை மீண்டும் அழைத்து வந்ததை பார்த்த அம்மாச்சி அவளை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. தன் மகளின் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து பெருமையாக பேச ஆரம்பித்தார். ஆனால் தமிழ் அந்த பாராட்டுகளையெல்லாம் அமைதியாக தடுத்துவிட்டாள். தனக்கு சொத்து வேண்டாம் என்றும் வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ விருப்பமில்லை என்றும் தனது 2 குழந்தைகளே தன் உலகம் என்றும் அவள் சொன்ன வார்த்தைகள் அங்கே இருந்த அனைவரையும் சிந்திக்க வைத்தது. மீனாட்சியும் அழகரும் நல்ல மனசுடையவர்களாக வளர வேண்டும் என்பதுதான் தனது ஒரே கனவு என்று கூறியபோது அம்மாச்சியின் கண்களில் பெருமை கண்ணீர் வழிந்தது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியே தமிழுக்கு புதிய பலமாக மாறியது. மறுபக்கம் சேது மன அமைதி இல்லாமல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்தார். எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. குழந்தைகளை பார்க்காமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது என்ற வேதனை அவரை வாட்டியது. அப்போது அவருடன் இருந்த ஐஸ்வர்யா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனது ஆசைகளைப் பற்றி பேச ஆரம்பித்தாள். திருமணமாகி இத்தனை நாட்கள் ஆகிவிட்டும் கணவன் தன்னுடன் மகிழ்ச்சியாக ஒரு இடம் கூட சுற்றி வரவில்லை என்று வருத்தப்பட்டாள். நண்பர்கள் அனைவரும் புதிதாக திருமணமான வாழ்க்கையைப் பற்றி பேசும்போது தன்னால் பதில் சொல்ல முடியவில்லை என்று கண் கலங்கினாள். ஆனால் சேது அவளது வார்த்தைகளில் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. அவரது மனதில் முழுவதும் குழந்தைகளின் முகம்தான் இருந்தது. இதை பார்த்த ஐஸ்வர்யாவுக்கு கோபமும் ஏமாற்றமும் ஒன்றாக வந்தது. தன்னை விட குழந்தைகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்ற எண்ணம் அவளது மனதில் ஆழமாக பதிந்தது. கூட்டத்தில் இருந்த சிலர் சேதுவின் நடத்தையை கவனித்து தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். முதல் மனைவியை மிகவும் காதலித்து திருமணம் செய்தவர் இன்று 2வது மனைவியுடன் கூட திறந்து பேசாமல் இருக்கிறார் என்று அவர்கள் கிசுகிசுத்தனர். அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவின் காதில் விழுந்தவுடன் அவளுக்கு வெட்கமும் வேதனையும் சேர்ந்த உணர்வு ஏற்பட்டது. தன் திருமண வாழ்க்கை மற்றவர்களின் பேசு பொருளாக மாறிவிட்டதை நினைத்து அவள் அமைதியாக அழுதாள். மலர் அவளை ஆறுதல் சொல்ல முயன்றாலும் அவளது மனம் சமாதானமாகவில்லை. திருமணம் செய்த முடிவு சரியானதா என்ற சந்தேகம் கூட அவளுக்குள் உருவாக ஆரம்பித்தது. இந்நேரம் தமிழ் செல்வி நேராக ஈஸ்வரியின் வீட்டை நோக்கி கிளம்பினாள். பல நாட்களாக மனதில் அடக்கி வைத்திருந்த கோபத்தை இனி மறைக்க முடியாது என்று முடிவு செய்திருந்தாள். வீட்டின் வாசலில் நின்றவுடன் ஈஸ்வரியை வெளியே வரச்சன் சத்தமாக கூப்பிட்டாள். தன்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்து ஆட்டம் போட வேண்டாம் என்றும் இன்னொரு முறை தனது குழந்தைகளை வைத்து விளையாட நினைத்தால் அதன் விளைவு மிகவும் மோசமாக இருக்கும் என்றும் எச்சரித்தாள். சித்ராவும் அங்கே வந்து வசதி இல்லாதவள் எங்களை மிரட்டுகிறாயா என்று அவமதித்துப் பேசினாள். அதைக் கேட்ட தமிழ் ஒரு நொடி கூட பொறுத்துக் கொள்ளவில்லை. தைரியம் என்பது பணத்திலோ பதவியிலோ வராது, நல்ல மனசில்தான் வரும் என்று சொல்லிவிட்டு சித்ராவை அறைந்தாள். அந்த சத்தம் வீட்டில் இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அம்மாச்சி அப்போது அமைதியாக முன்னே வந்து பல வருடங்களாக மனதில் வைத்திருந்த உண்மை